வணக்கம் நண்பர்களே. 17/10/2022 ஆஃப்டர்நூன் நடந்த டிஎன்டெட் பேப்பர் 1க்கான மேத்ஸ் ஆன்சர் கீ இந்த வீடியோவில் பார்க்கலாம். 91வது கேள்வி பாருங்கள். சதுரத்தின் பரப்பு மற்றும் சுற்றளவின் எண்ணளவு மதிப்புகள் சமம் எனில் அதன் பக்கத்தின் எண்ணளவு மதிப்பை காண்க. அதாவது ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவும் சுற்றளவும் சமம்னு சொல்கிறாங்க. பரப்பளவுக்கு ஃபார்முலா a², சுற்றளவுக்கு ஃபார்முலா 4a. இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ a ஸ்கொயர்னா ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? a = 4. அதுதாங்க ஏன்னா பக்க அளவு. அப்போ பக்களுடைய மதிப்பு 4. அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. எண்ணளவு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதனுடைய நம்பர் வேல்யூ வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? அடுத்ததாக 92. 90 மில்லியன்கள் என்பது. அப்புறம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 1 மில்லியன்னா என்னன்னு தெரியணும். 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 90 மில்லியன். அப்போ 10 × 90 கரெக்டாக? 10 × 90 லட்சம்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 10 லட்சம், இதில் ஒரு 0 இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்னவாயிடும் அப்படின்னா 100 லட்சம் ஆகிடும். கரெக்டாக? 9 தனியாக நிற்கும். அப்போ 100 லட்சம் நமக்கு தெரியும். 100 லட்சம் அப்படின்னா 1 கோடி. அப்போ 9 × 1 கோடினா 9 கோடி. இப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அதுதான் 93. ஒரு சரிவகத்தின் பக்க அளவுகள் 4.3 மீட்டர், 18 சென்டிமீட்டர், 32 சென்டிமீட்டர், 1.4 மீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. இதில் பார்த்தீங்கன்னா சில யூனிட் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, சிலது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. யூனிட் அந்த ஆன்சரில் கொடுக்கும்போது சிலது சென்டிமீட்டர், சிலது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு முதல்ல சென்டிமீட்டரில் மாற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தேவைன்னா மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் ஆன்சர் அவங்க கொடுத்துருக்கிற 4மே தப்பாக இருக்குது. எப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். 4.3 மீட்டர் நமக்கு தெரியும். 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 4.3 மீட்டர் அப்படின்னா 100 பெருக்கணும்னா 430 சென்டிமீட்டர். இது 18 கொடுத்துருக்காங்க. 18 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இது 32. எழுதும்போது இந்த கரெக்டாக 1ஆம் இலக்கம் 10ஆம் இலக்கம்லாம் பார்த்து எழுதணும். 32 சென்டிமீட்டர். இது 1.4 மீட்டர். 1.4 மீட்டர் அப்படின்னா 140 சென்டிமீட்டர். இது 4த்தையும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 620 சென்டிமீட்டர். 620 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கணும். இல்லை அது மறுபடியும் மீட்டராக மாற்றுறாங்க அப்படின்னா 6.2 மீட்டர். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் சொல்லியிருக்கணும். ஆனால் 4 ஆன்சர்லேயுமே இது எதுவுமே இல்லை. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எது போட்டிருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாம் சரியான ஆன்சரை தெரிஞ்சு வச்சுப்போம். சரிங்களா? அடுத்ததாக 94. 180 மீட்டர் சுற்றளவு கொண்ட சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா 3a. அப்போ 3a = 180. 1 3 3 6 3 18. அப்போ பக்க அளவு 60. அவங்க கேட்டிருக்கிறது அந்த சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியணும். √3/4 a². ஏற்கனவே பரப்பளவுக்கான ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த பரப்பளவையும் சொல்லியிருக்கோம். அந்த பரப்பளவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸி. அப்போது √3/4. √3 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732. இதுவும் இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணுமா? ஏன்னா ஆன்சரில் அவங்க √3 அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. √3க்கு வேல்யூ அப்ளை பண்ணி தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்றதால கண்டிப்பாக √3க்கு வேல்யூ தெரியணும். அப்போ √3க்கு 1.732/4 × a². ஏவோட வேல்யூ 60 இல்லையா? a²ன்றதால 60 × 60. பாருங்கள், 2 4 32 60. 2 4 32 60. அப்போ 30 30 பெருக்குன்னா 90 × 1.732. ஸோ 90 1.732 பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 1558800 கிடைக்கும். நமக்கு புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கிறதால 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 1558.8 மீட்டர் ஸ்கொயர். பெருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தப்பு இல்லாமல் வேகமாக பெருக்க தெரிஞ்சிட்டால் போதும், வேகமாக போட்டுடலாம். சரிங்களா? அந்த √3க்கும் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.732. இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிடுறேன். √3 அப்படின்னா 1.732. √2 அப்படின்னா 1.414. ஏன்னா இது மாதிரி வேறு எங்கேயாவது இந்த √2 வந்துச்சுன்னா அங்கேயும் யூஸ் ஆகும் இல்லையா? அதனால். சரியா? அதுதான் 95. ஒன்றை விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டும் காரணிகளாக பெற்றிருந்தால் ஒன்றும் இல்லை, பகா எண். இப்போ ஒரு நம்பருக்கு அதே நம்பரும் 1 மட்டும்தான் காரணியாக இருக்குது, அதாவது காரணினா அதனால் மட்டும்தான் வகுப்படுதுன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பகா எண். ப்ரைம் நம்பருக்கான டெஃபினேஷன் இது, வேறு எதுவும் இல்லை. சரியா? அடுத்தது 96. 68 மீட்டர் நீளமும் 45 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையை வண்ணம் பூச சதுர மீட்டருக்கு ₹80 வீதமாகும் செலவு. அப்போது நீளமும் அகலமும் கொடுத்துருக்காங்கனாலே செவ்வகம். செவ்வகத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா L × B. எல்லோட வேல்யூ 68, பியோட வேல்யூ 45. இது ரெண்டையும் பெருக்கணும். வர ஆன்சரோட ஒரு சதுர மீட்டருக்கு 80 ரூபான்றதால 80 பெருக்கணும். ஸோ 3த்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ 68 45 பெருக்கி வர ஆன்சரோட 80 பெருக்குனீங்க அப்படின்னா 2,44,800 ஆன்சர் கிடைக்கும். எங்கே இருக்குது? ரூபாய் 2,44,800. நான் ஆல்ரெடி பெருக்கி வச்சுருக்கேன்றதால் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். தப்பு இல்லாமல் பெருக்கணும். சரியா? அடுத்ததாக
கீழ்கண்ட பகுதியில் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு காணும். கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லா டெட்டு கொஷின் பேப்பர்லேயுமே ஒரு கேள்வி கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஷேடட் ரீஜன் கொடுத்துட்டு அதனுடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை கவனிச்சிங்கன்னா தெரியும், இது ஒரு பெரிய செவகம். இதிலிருந்து இந்த ஒரு முக்கோணம் இருக்குது, இதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. செவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா L × B. பாருங்கள், Lங்கிறது இது ஃபுல்லாக 6 6 6, அப்போ 18 பெருக்கல் பிரெத்துங்கிறது இது 24. 18 24 பெருக்கணும் அப்படின்னா 432. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டா போதும் அப்படின்னா இந்த முக்கோணத்தை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா போதும். முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா ½ × B × H. அப்போ ½ × Bங்கிறது இதனோட வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த ஷேப்பு இது வரைக்கும் இருக்குது கரெக்டாக. அப்போ இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6னா பேஸ் வந்து 12 இன்ட்டு ஹைட்டுங்கிறது இது மொத்தம் 24. அதில் பாதி இது என்னவாக இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும். ஏன் பாதி எடுத்துக்கிறோன்னா அவங்க சொல்லும்போது சொல்லிட்டாங்க பாருங்கள், இங்கே பிசியின் மையப்புள்ளி ஈன்ட்டு, அதனால் 24 பாதி 12. ஸோ 1 2 6 2 12, 6ஐயும் 12ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 72. ஸோ முழு செவகத்தினுடைய பரப்பளவு 432. இந்த முக்கோணத்தோட பரப்பு 72. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 360. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இங்கேயும் ஆப்ஷனில் அவங்க 360 கொடுக்கல, ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க. எந்த ஆன்சர் இருந்தாலும் கரெக்டுன்ட்டு. சரி, இருந்தாலும் நாம் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 98 ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இதனை 34ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள். இவ்வளோ பெரிய நம்பர் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம 34ஆல் வகுத்து பார்த்தலாம், மீதி என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. அது தேவையில்லாமல் நேரம் வேஸ்ட். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு நம்பரையும் எடுத்துக்கிறோம். இப்போ 73 இருக்குது, 73 34ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 34 68ன்னு வந்துடும். அப்போ 73ல் 68 போயிடுச்சு அப்படின்னா மீதி 5. ஏன்னா மீதி தான் கேட்டிருக்காங்க, அந்த மீதி மட்டும் எழுதுகிறோம் இன்ட்டு. அதே மாதிரி 75 5ஐயும் 34 வகுக்கணும்னா 2 முறை 68 வரும், 2 34 மீதி 7 இன்ட்டு 78. 78ஐயும் அதே மாதிரி வகுக்கிறோம் அப்படின்னா 68 போயிடுச்சுன்னா மீதி 10. 57 34 வகுக்கிறோன்னா ஒரு 34 தான் வரும். அப்போ 57ல் 34 போயிடுச்சு அப்படின்னா 23 இன்ட்டு அதே மாதிரி 197. இதையும் 34 வகுக்கிறீங்கன்னா ஒரு 5 முறை வரும். சரியா, 5 முறை வரும். ஸோ 5 முறை போக மீதி 170ன்னு வரும். ஸோ மீதி 27. சரியாம்மா? இப்போ வந்த எல்லாத்தையும் மறுபடியும் என்ன பண்ணணும்னா 34 வகுக்கணும். ஸோ திரும்ப எல்லாமே பெருசாக இருக்குன்னு யோசித்தோன்னா இங்கே முதல்ல சொன்னது புரிஞ்சுதா? ஒவ்வொன்றுத்தையும் இருக்கிற தனித்தனி நம்பராக 34ஆல் வகுத்து மீதி என்ன வருதோ அதை மட்டும் எழுதிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் 2 சேர்த்துக்கலாம். 5ஐயும் 7ஐயும் பெருக்கிறேன். 7 35. இந்த 35ஐ 34ஆல் வகுக்கிறேன். அப்போ மீதி என்ன வரும்? 1. ஏன்னா ஒரு 34 போயிடுச்சுன்னா மீதி 1. இந்த 10 இருக்கட்டும், இதை கடைசியாக கூட பார்த்துக்கலாம். 23ன்றது 34ஆல் வகுக்க முடியாது. அப்போ 23லேருந்து 34 மைனஸ் பண்ணுறேன். நான் 34 வகுக்கிறோன்றதால பண்ணிங்கன்னா மீதி 11. பெரிய நம்பர் போய் மைனஸ்ன்றதால -11. அப்போ இது -11. ஏன்னா இருக்கிறத சின்னதாக்கிறோம். 23 27 பெருக்கணும் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அது வேணான்றதால அதை நம்ம சின்னதாக்கிறோம். அதே மாதிரி 27லேருந்து 34 மைனஸ் பண்ணோன்னா மீதி -7. கரெக்டாக? இப்போ இதை 1 பிரச்சனை இல்லை, மீதி 1 வந்துடுச்சு. 1ஆல் பெருக்குன்னா அதே தான் வரப்போகுது. 10 அப்படியே இருக்கட்டும். இந்த 17ஐயும் இந்த 11ஐயும் 7ஐயும் பெருக்கினேன்னா -×- +11 7 77. கரெக்டாக? 77 34ஆல் வகுத்து பார்க்குறேன். 77 34 வகுத்தேன்னா 34 2 68 போயிடும், மீதி 9 வரும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 10 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ 10ஐயும் 9ஐயும் பெருக்கினேன்னா 90. இந்த 90 34 வகுக்கிறேன். 90 34 வகுத்தேன் அப்படின்னா 2 34 68 போயிடும். கரெக்டாக? ஸோ 90ல் 68 போயிடுச்சுன்னா மீதி 22. அப்போ இவ்வளோ பெரிய நம்பரை நீங்கள் 34 வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா 22 கிடைக்கும். புரியுதுங்களா? இது ஒரு பெரிய கொஷின் தான். ஆனால் இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா சின்னதாக சுருக்கிட்டே வரும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றதால எனக்கு இவ்வளோ நேரம் எடுக்குது. ஆனால் புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? எந்த நம்பரை வச்சு கேட்டாலும் இதுதான் ரூல். அடுத்ததாக 99 கூட்டுக. இது ஒரு சாதாரண கூட்டுகள் தான், ஆனால் தசம எண்களில் கொடுத்துருக்காங்கிறதால தப்பு பண்ணிவிடுவோன்றதால கொடுத்துருக்காங்க. 0.12 0.012 0.0012 0.00012 இவ்வளோ தான். பாருங்கள், சாதாரண கூட்டல் தான். 2 2 1 3 3 2 1 3. அப்போ 0.133332 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்தது 100வது கேள்வி. பின்வரும் படத்தில் ஏடியும் ஓபியும் செங்குத்தாக இருந்தால் ஏஓபி + சிஓடி. இதுவும் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தது தான். பாருங்கள், இங்கே 60 கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஃபுல்லாக 90 டிகிரின்றதால 90ல் 60 போயிடுச்சுன்னா மீதி இங்கே ஒரு 30.
இது ஃபுல்லாக 90. ஏன் 90 சொல்கிறோன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செங்குத்துன்னா அந்த 180 90 பிரிக்கும். அப்போ இது 90, 30 90 ஆட் பண்ணோம் அப்படின்னா 120, 120 டிகிரி. சரியா? 101 3 பவர் எக்ஸ் பை 3 பவர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 243 எக்ஸின் மதிப்பு. இங்கே பாருங்கள், 3 பவர் எக்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா ஏ பவர் எம் பை ஏ பவர் என்னன்னா இந்த ப்ளஸ் என் மேலே வரும்போது மைனஸ் என்ன ஆகிடும். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் பாருங்கள், கீழே -3 இருக்குது. அப்போ மேலே வரும்போது அது என்னவாகிடும்னா +3 ஆகிடும். அப்போ 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இந்த 243ஐயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 பவர் வர்றது மாதிரி எழுதணும். 3 பவர் 5. 243 நம்ம இந்த மாதிரி டானா போட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 வந்து 5 முறை வரும். சரியா? இப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதால பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5 +3 அந்த பக்கம் போகுதுன்னா -3. 5ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 2. பி ஈக்குவல் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததான் 102. ஏபிசிடி நண்பர்களாக உள்ளனர். 2 கயிறுடன் விளையாடி கொண்டிருக்கின்றனர். ஏ மற்றும் சி ஒரு கயிறு எடுத்துக்கொண்டனர், பிடி ஒரு கயிறு எடுத்துக்கொண்டனர். ஏசி பிடி ஒன்றுக்கொன்று குறுக்காக அமைந்துள்ளது எனில் ஏபி குறுங்கோணமாகும் போது பிசியின் கோணத்தை காண்க. கொஷின் தான் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குமா, ரொம்ப சின்ன ஐடியா தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏபிசிடி 4 பேர் இருக்காங்க. ஏவும் சியும் ஒரு கயிறு எடுத்துக்கிறாங்க, இப்படி பிடிக்கிறாங்க. பியும் டியும் ஒரு கயிறு எடுத்துக்கிறாங்க, இப்படி பிடிக்கிறாங்க. குறுக்க பிடிக்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏபிங்கிறது இப்போ இதுதான் வச்சுக்கோங்களேன், இது ஏ, இது சி, இது பி, இது டி. ஏபி அப்படிங்கிறது குறுங்கோணம். ஏவிலேருந்து பி இது இருக்குது இல்லையா, இது குறுங்கோணமாக இருக்குது அப்படின்னா பிசியுடைய கோணம் என்னவாக இருக்கும், இது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னும் போது அது 180 டிகிரி வரும். கரெக்டாக? இது குறுங்கோணம் ஆகிடுது அப்படின்னா 180. ஒரு பேஜுக்கு இது 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் தோராயமாக சொல்கிறேன். மொத்தம் 180ல் 30 போயிடுச்சுன்னா இது 150. அப்போ இது குறுங்கோணமாக இருக்குன்னா கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கும்னா விரிகோணமாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் விரிகோணம். சப்போஸ் இது விரிகோணமாக இருக்குதுன்னா இது குறுங்கோணமாக இருக்கும், இது செங்கோணமாக இருக்குதுன்னா இதுவும் செங்கோணமாக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்ததாக 103 என்ற எண் அமைப்பின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இது நம்ம 10th வரக்கூடிய ஃபார்முலா. ஆக்சுவலாக 3 ஃபார்முலாவை சேர்த்து ஒரே கொஷினாக கொடுத்துருக்காங்க. இது க்யூப் நம்பராக இருக்குது. எல்லாமே க்யூப் நம்பராக இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. மைனஸ் இதெல்லாம் ஸ்கொயர் நம்பராக இருக்குது. ஸ்கொயர் நம்பராக இருந்தால் n × n+1 × 2n+1/6 மைனஸ் இது எல்லாமே 1 2 3 4 இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலானா n × n+1/2. சரியா? அந்த 3 ஃபார்முலையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே எண்ணுக்கு அவங்க என்ன தான் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 15 தான். இங்கே 15 × 16/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 8 2 16. 15 8 பெருக்குனீங்க அப்படின்னா 120. 120 ஸ்கொயர் பண்ணோன்னா 144 2 0. இங்கே அது மாதிரி எண்ணுக்கு பதில் 15ன்னு போட்டிங்கன்னா 15 16 5 30 31/6 கேன்சல் பண்ணோன்னா 3 6 3 15 1 2 8 2 16. அப்போ 8 40. இங்கே பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 1240. இதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு பதில் 15 × 16/2 1 2 8 2 16. இப்போ 15 8 பெருக்குன்னா 120. ஸோ 14,400லேருந்து 1240 மைனஸ் பண்ணுறோம். அதிலிருந்து 120 மைனஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா என்ன கிடைக்குதுன்னா 13,040. 130 4 0. ஆனால் என்ன விஷயம்னா அவங்க கொடுத்துருக்கிற எந்த ஆன்சர்லையுமே அது இல்லை. அதனால் இதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் 13,040. சரியா? அடுத்து 104. 2 கோணங்களின் விகிதம் 5:4. அதே கோணங்கள் நேர்கோட்டு மைய கோணத்தை அமைக்கும் எனில் அவ்விரு கோணங்களையும் காண்க. நேர்கோட்டு மைய கோணம்னா இப்படி நேர்கோடு, இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரணும் அப்படின்னா அப்போ 180 வரணும். இங்கே 180 வருது, இங்கே 180 வருது, இங்கே வரல. இது ஆப்ஷன்லேருந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதுக்கு. அதே நேரம் 5:4. முதல் நம்பர் பெருசாக இருக்கணும், ரெண்டாவது நம்பர் சின்னதாக இருக்கணும். அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் 100 டிகிரி 80 டிகிரி. சம்மெல்லாம் போட்டு பார்க்காமலே அவங்க கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சே முடிச்சிட முடியும் பாருங்கள். அடுத்தது 4 5 மற்றும் 7 ஆகிய இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி அமையும் 3 இலக்க பகா எண்களின் எண்ணிக்கை. இதை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி என்னென்ன நம்பர்லாம் உருவாக்க முடியும்? 457 475. 5 வச்சோன்னா 547 574. 7 வச்சோன்னா 745 754. நமக்கு பார்த்த உடனே சிலதெல்லாம் பகு எண்ணுன்னு சொல்ல முடியும். இது பகு எண். ஏன்னா கடைசியாக 5ன்னு முடியுது, இது கடைசியாக 4ன்னு முடியுது, 5ன்னு முடியுது, 4ன்னு முடியுது. இதெல்லாம் பகு எண். அப்போ இது ரெண்டும் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா பகா எண்ணாக இருக்கும். அப்போது மற்றது பகா எண் ரெண்டும், இது ரெண்டும் தான் பகா எண். 457
547 பாகா எண். அதே நேரம் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கணும், 3ஆம் வாய்ப்பாட்லையோ 7ஆம் வாய்ப்பாட்லையோ அது மாதிரி வருதான். அப்படி எல்லாம் எதுவுமே வரலன்றதால அது ரெண்டும் தான் நம்ம இதை வச்சு உருவாக்கக்கூடிய எண்களில் பகா எண்கள். சரியா? 106 பாருங்கள். ஒரு மர உரு வரைபடம் கொடுத்துருக்காங்க, ட்ரீ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மர உரு வரைபடத்தோட எண் கோவை எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா கீழே இந்த லாஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஆரம்பிக்கணும். இதில் பாருங்கள் மல்டிப்ளை 8க்கும் 6க்கும் நடுவில் மல்டிப்ளை இருக்குது, கரெக்டாக? அதுக்கு முன்னாடி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மைனஸ், அப்போது 3 மைனஸ் 8 இன்ட்டு 6. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா வகுத்தல், டிவிஷன். இந்த வகுத்தல் 2ஆக பிரியுது பாருங்கள். இங்கே வரும்போது 3 + 7. இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5. இது எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டு. இது மொத்தத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா டிவைட். இது இங்கே 2ஆக பிரியுது. 4 இன்ட்டு இந்த பாருங்கள் 3 + 2. 4 இன்ட்டு 3 + 2. ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷனில் எல்லா சைட்லேயும் இந்த ரைட் சைடில் இருக்கிறத கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வகுத்தலுக்கு அப்புறம் இருக்கிறத இதில் இருக்கிறதா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா 3 - 8 இன்ட்டு 6ன்னு இருக்குது இல்லையா? 3 - 8 இன்ட்டு 6 டிவைடட் பை 3 + 7 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 3 - 8 இன்ட்டு 6 டிவைடட் பை 3 + 7 -5 டிவைடட் பை 4 இன்ட்டு 3 + 2ங்கிற ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி. சரிங்களா? 107 மதிப்பிடுக 1 + 3 + 5 + 7 அண்ட் ஸோ ஆன் 23. இதே கொஷின் அப்புறம் நம்ம ஏற்கனவே இதே கொஷினை 4 கொஷின் பேப்பர்லையும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஆட் நம்பர்ஸ் ஒற்றைப்படை எண்கள் வருதுன்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்னா L + 1/2 the whole square. Lங்கிறது இந்த லாஸ்ட் நம்பர் 23. அப்போ 23 + 1னா 24/2. 24/2னா 12. 12 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 144, 144. சேம் கொஷின், சேம் மாடல் கொஷின் தான். 4 இருக்குது, ஆஃப்டர்நூனில் இருக்குது. 9வது மற்றும் 11வது ஃபிபோனசி எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் காண்க. இதை கவனித்து பாருங்கள். அந்த ஃபிபோனசி எண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸோ இல்லை ஃபிபோனசி நம்பர்ஸ் வச்சோ ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஷின் கேட்டிருக்காங்க. திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஃபிபோனசி நம்பர்ஸ்னால் 1,1ன்றது ஃபஸ்ட்டு 2 நம்பர். அதுக்கப்புறம் 2 நம்பரை ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணால் 2, 1 2 பண்ணால் 3, 2 3 5, 8, 13, 21, 34, 55, 89ன்னு போய்கிட்டே இருக்கும். அவங்க கேட்குறது 9வது மற்றும் 11வது இடையேயான வித்தியாசம். பாருங்கள், இது 11வது நம்பர், இது 89, இது 9வது நம்பர் 34ங்கிறது. இதுக்கிடையிலான வித்தியாசம் போது 89 34 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 55. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 55. ஓகேவா? அடுத்து 109. 1 1 2 3 5 என்ற ஃபிபோனசி தொடர் வரிசையில் எத்தனையாவது ஃபிபோனசி எண் 10ன் மடங்காக இருக்கும்? ஸோ இதே தான் முன்னாடி கொடுத்த கொஷின் மாதிரியே தான். 10ஓட மடங்காக எந்த நம்பர்ஸ்லாம் வரும்? இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 3 5ன்னு எழுதிட்டே போனீங்க. ஏன்னா எப்படி எழுதணுன்றதை முன்னாடி கொஷின்லேயே சொல்லிட்டோம். எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா 610ன்னு ஒரு நம்பர் வரும். அது எத்தனையாவது நம்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th நம்பர். இப்போ நான் லைனாக நம்பர்ஸ் கூட சொல்லிவிடுவேன், வேணான்னு தான் சொல்லலை, நீங்கள் எழுதுங்க. இப்போ நான் முன்னாடி கொஷினில் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி லைனாக 2 நம்பராக ஆட் பண்ணி எழுதிட்டே வாங்க. தப்பில்லாமல் ஆட் பண்ணணும். அப்படி எழுதும்போது 610ன்னு ஒரு நம்பர் வரும். அது எங்கே வரும் அப்படின்னா 15th டேர்மாக வரும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 10ஓட மல்டிப்புளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. 610ங்கிறது 10ஆம் வாய்ப்பாட்டில் வர நம்பர் தான் பாருங்கள். அப்போ அது எத்தனையாவது நம்பராக இருக்குது அப்படின்னா 15வது நம்பராக இருக்குது. ஸோ ஒவ்வொரு 15th டேர்முமே 10ஓட மல்டிப்புளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். சரியா? அடுத்ததான் 110. சதுரத்திற்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் உள்ளன? இந்த சமச்சீர் கோடுகள் சிமெட்ரிக் லைனை வச்சும் ஒரு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க. 1 2 மூளைவட்ட வழியாகவும் பிரிக்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை சமச்சீர் கோடுகள் இருக்குது அப்படின்னா 4 சமச்சீர் கோடுகள் உள்ளன. சரியா? அடுத்தது 111. 72 புத்தகங்களின் எடை 8 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 126 புத்தகங்களின் எடை என்ன? 72 புக்ஸோட எடை சொல்லிட்டாங்க, 8 கிலோகிராம்னு. இப்போ உதாரணத்துக்கு அப்போ 8 72ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 கிலோகிராம் புக்கோட எடை கிடச்சிடும். கரெக்டுங்களா? 8 72ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு புக்கோட விலை கிடச்சிடும் நமக்கு. இது ஒரு புக்கோட விலை. எத்தனை புக்கோட விலை வேணும்னா 126. அப்போ இன்ட்டு 126. சரிங்களா? அப்போ 1 8 8 8 9 9 8 72, 1 9 9 1 9 9 மீதி 3 4 9 36. அப்போ 126 புத்தகத்தோட எடை என்னவாக இருக்கும் அப்படின்னா
14 கிலோகிராமாக இருக்கும். 14 கிலோகிராம். சரியா? அடுத்ததாக 112. ஒரு மின் விளக்கு அரை மணி நேரத்தில் 5 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 3 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும்? இது ஒன்றுமே இல்லை பாருங்கள். அரை மணி நேரத்தில் 5 யூனிட்டாம். அப்போ 1 மணி நேரத்தில் 10 யூனிட்டு. அவங்க கேட்குறது 3 மணி நேரத்தில். அப்போ 30 யூனிட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 30 யூனிட்ஸ், 30 அலகுகள். அடுத்ததாக படத்தில் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு யாது? இது ஈஸி தான் பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு ரீஜன் கொடுத்துட்டு இதில் இப்படி கொடுத்துட்டு கீழே அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாக பிரித்து செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ரீஜன் இருக்குல்ல கீழே, இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே மேட்ச் பண்ணலாம் பாருங்கள். புரியுதா? இங்கே இருக்கிற இந்த ரீஜனை, ஏன்னா ஒரே அளவு தான், இங்கே 7 இங்கே 7 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கான், கொண்டு வந்து இங்கே மேட்ச் பண்ணலாம். அப்போ இந்த ஷேப்பை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இது ஃபுல்லாக ஒரு சைடு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அப்போ இது என்ன ஷேப் ஆகிடும் அப்படின்னா ஒரு செமி சர்க்கிள் ஷேப் ஆகிடும். அவங்க அதோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஒரு அரைவட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா πr²/2. பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7 × 7/2. 7 7 கேன்சல் ஆகிடும். 1 2 2 11 2. அப்போ மீதி இருக்கிறது 11 × 7. 11 7 பெருக்கணுன்னா 77 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து 114. ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 15 மீட்டர், 2800 சென்டிமீட்டர், 41 மீட்டர். மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 19 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் செலவு. இப்போ இதில் பாருங்கள், 3 பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. 15, இந்த 2800 அப்படிங்கிறது நம்ம சென்டிமீட்டராக இருக்குது, மீட்டராக மாற்றுறோம் அப்படின்னா 28 மீட்டர், 2 0 போயிடும். கரெக்டாக? அடுத்து 41 மீட்டர். 3 பக்க அளவும் வேறு வேறவா இருக்கிறதால இது ஒரு அசமபக்க முக்கோணம். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லும்போது சொல்லியிருக்கோம், அசமபக்க முக்கோணத்துக்கோட பரப்பளவுக்கு. அசமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா a + b + c/2. a + b + cனா இந்த 3 அளவையும் கூட்டணும். 15, 28, 41. 3த்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 84. அப்போ 84/2. 84 2ஆல் வகுத்தோன்னா 42. இது எஸ்ஸோட வேல்யூ. இப்போ அசமபக்கம் கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா √s × s - a × s - b × s - c. அப்போது √s தான் அந்த போட்டிருக்கோம் 42 × s - a. 42லேருந்து 15 மைனஸ் பண்ணுறோம். 42ல் 15 மைனஸ் பண்ணோன்னா 27 × s - b. 42லேருந்து 28 மைனஸ் பண்ணுறோம். 28 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14 × s - c. 42லேருந்து 41 மைனஸ் பண்ணோன்னா 1. இது எல்லாத்தையும் பெருக்கிட்டுலாம் ரூட் எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய நம்பராக இருக்கும். கரெக்டாக? அப்போ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம் பாருங்கள். 42 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 6 7 42. 27 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 × 3 × 3 3 9 9 3 27. 14 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 7 14 எப்படின்னு பிரிக்கலாம். 6 கூட எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 3 6ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ ரூட்டுக்குள்ளாடி ஒரு நம்பர் 2 முறை இருக்குன்னா ஒரு முறை எழுதலாம். பாருங்கள், 2 வாட்டி 2 இருக்குது, ஒரே வாட்டி எழுதிக்கலாம். 2 முறை 7 இருக்குது, ஒரே முறை எழுதிக்கலாம். 2 3 இருக்குது, ஒரு முறை. இன்னொரு 2 3 இருக்குது, ஒரு முறை. அப்போது 7 14. 14 × 3 9. கரெக்டாக? அப்போ 14 × 9 126. ஸோ 126. 126ங்கிறது அந்த ஏரியா. இந்த அசமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான அளவு 126 சதுர மீட்டர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 19 ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 126ஓட நான் என்ன பண்ணுறேன்னா 19 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 126ஓட 19 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2394. 2394 ஆப்ஷன் பி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அசமபக்க முக்கோணத்தை வச்சு இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பரில் எதுலேயும் அவங்க ஃபார்முலா கொஷின் கேட்கல, ஆனால் இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சரியா? 2394ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள் 115. உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் 16 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு கனச்சவகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனச்சவகத்தின் உயரத்தை மீட்டரில் காண்க. இப்போ இதில் பாருங்கள், ஒரு கனச்சதுரத்தினுடைய பக்க அளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கனச்சதுரத்தை ஒரு கனச்சவகமாக மாற்றுறாங்க, ரீகேஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்கன்னா ரெண்டுத்தோட கன அளவும் ஈக்குவலாக இருக்கும்.
அப்போது முதல்ல கொடுத்துருக்கிறது கனச்சதுரம். கனச்சதுரத்தினுடைய கனளவுக்கு ஃபார்முலா ஏ கியூப். ரெண்டாவது கொடுத்துருக்கிறது கனச்செவகம். கனச்செவகத்தினுடைய கனளவுக்கு ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இங்கே ஏங்கிறது 12 சென்டிமீட்டர். ஸோ 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 ஏன்னா ஏ கியூப்ன்றதால எல்லும் பியும் கொடுத்துட்டாங்க. 18 16 18 இன்ட்டு 16. அவங்க கேட்டிருக்கிறது அதோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது தான். இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆறாம் வாய்ப்பாட்டில் பண்ணிடலாமா? என்ன ஈஸியாக இருக்கும். 2 12 3 18 1 3 3 4 3 12 1 4 4 4 4 16 1 4 4 3 4 12. அப்போ மீதி இருக்கிற நம்பர் 2 இன்ட்டு 3 3 6 6 சென்டிமீட்டர். ஆனால் அவங்க எதில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மீட்டரில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.06 மீட்டர் எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் சி. சரியா? 116. மழைக்காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மழைச்சட்டையின் விலையை ரூபாய் 1060 ரூபாய் 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? பாருங்கள், சட்டையோட விலை முதல்ல எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1060. அதை என்னவா குறைக்கிறாரு அப்படின்னா 901 குறைக்கிறாரு. 1060 901 குறைச்சிருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 159 ரூபாய் மைனஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டாக? ஸோ முதல்ல இருந்த விலையை கீழே போடுறோம், அவர் மைனஸ் பண்ண விலையை மேலே போடுறோம். 159. அவங்க எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க, அதனால் இன்ட்டு 100%. ஸோ பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அடுத்ததாக ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா இங்கே 2 10, இங்கே 2 10 3 2 6. 53க்கு 159 கிடைக்கலாம். பாருங்கள், இது ஒரு முறை, இங்கே 3 முறை. அப்போ 3ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா 3 5 15%. அப்போ அவர் வழங்கியிருக்கிற தள்ளுபடி டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னா 15%. சரியா? அதுதான் 117. 10 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 5 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு வட்ட வடிவ உலோகத் தகட்டினை உருக்கி 15 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 20 மில்லிமீட்டர் தடிமனுடைய ஒரு வட்டக்கோண பகுதியை உருவாக்கினால் அவ்வட்டக்கோண பகுதியின் கோண அளவு என்ன? இப்போ இதில் பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் ஆரம் 5 மில்லிமீட்டர் தடிமன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம் கொடுத்துட்டு திக்னஸ் தடிமன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன வடிவம்னா உருளை வடிவம். அதை இன்னொரு பொருளாக மாற்றுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம், ஒரு ரீகேஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை மோல்டு அந்த மெல்ட் பண்ணி இன்னொரு ஷேப்பாக மோல்ட் பண்ணுறாங்கனாலே அதோடைய ரெண்டுத்துடைய கன அளவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஆரமும் திக்னஸும் கொடுத்துருக்கிறதால இது உருளை வடிவம். உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா πr²h = இதை தான் என்னவா மாற்றுறாங்கன்னா மறுபடியும் ஒரு வட்டக்கோண பகுதியாக உருவாக்குறாங்க. வட்டக்கோண பகுதின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரமும் அதோட தடிமனும் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுவும் என்ன ஷேப் தான் அப்படின்னா உருளை வடிவம் தான், இதுக்கும் πr²h தான். ஆனால் இது என்னவாகுதுன்னா ஒரு வட்டக்கோண பகுதியாக இருக்குது, முழு வட்டமாக இல்லாமல் ஒரு வட்டக்கோண பகுதியாக இருக்குது. முன்னாடியே சொல்லியிருக்கோம், வட்டக்கோண பகுதினா நமக்கு ஆங்கிள் தெரியாதுன்றதால முன்னாடி மட்டும் என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னா θ/360. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டுமே உருளை தான், ஆனால் இது உருளையிலேயே வட்டக்கோண பகுதின்னு கொடுத்துருக்கிறதால அந்த தீட்டாவுடைய வேல்யூ தெரியாதுன்றதால θ/360 எடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கமும் பை இருக்கிறதால பை கேன்சல் ஆகிடும். அடுத்ததாக இங்கே ஆர் பாருங்கள், இங்கே ஆரம் 10 சென்டிமீட்டர், தடிமன் 5 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் எப்பவுமே சேமாக இருக்கணும். சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா ஒரு 10ஆல் பெருக்கணும், அதாவது ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்போ 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 100. r² அப்படிங்கிறது 100 × 100 இன்ட்டு தடிமன் எவ்வளோ, தடிமன்றது தான் அந்த ஹைட்டு 5 = θ/360 இன்ட்டு இங்கே ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதால மில்லிமீட்டராக மாற்றுறதுக்காக ஒரு 0 சேர்த்தோன்னா 150 × 150. ஹெச் இங்கே தடிமன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் 20 மில்லிமீட்டர். அப்போ இன்ட்டு 20. அவ்வளோதாம்மா. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோன்னா முடிஞ்சிச்சு. பாருங்கள், 1 2 3 3 0 1 2 3 3 0 கேன்சல் பண்ணியாச்சா? அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்கன்னா 2 5 10 3 5 5 1 5 3 5 5 1 2 1 2 இங்கே பாருங்கள் 3 9 4 9 36 0 இருக்கிறதால 0. அப்போ இந்த 40 அப்படியே இந்த பக்கம் வந்துடும். இங்கே தீட்டா மட்டும் இருக்கும். அப்போ θ = 40 டிகிரி. கேன்சலேஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா ரெண்டுத்தோட கனளவும் சமம் அப்படிங்கிறது தான் லாஜிக். அது தெரிஞ்சிச்சுன்னா அப்ளை பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கேன்சல் பண்ணுறதை தப்பில்லாமல் பண்ணணும். ஸோ தீட்டாவுடைய வேல்யூ 40 டிகிரி. சரியா? அடுத்ததான் 118. ஒரு பட்டை வரைபடமானது பின்வருவனவற்றில் எதனை கொண்டிருக்கும்?
பட்டை வரைபடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டேட்டா சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திங்கட்கிழமையில ஸ்கூலுக்கு போனவங்க பசங்க, செவ்வாய்க்கிழமை போன பசங்களுடைய எண்ணிக்கை, புதன்கிழமை இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியும் வரையலாம். அதே மாதிரி திங்கள் செவ்வாய் புதன்றதை இந்த சைடில் எடுத்துக்கிட்டோம், ஒய் ஆக்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா இப்படியும் வரையலாம். ஸோ செங்குத்து கோடாகவும் வரையலாம், இதை செங்குத்து கோடுன்னுவாங்க. கிடைமட்ட கோடாகவும் வரையலாம். ஆனால் ஒரே டயக்ராமில் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ரெண்டுத்தையும் வரைய முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது கிடைமட்ட பட்டைகள், ரெண்டாவது செங்குத்து, மூணாவது கிடைமட்ட மற்றும் செங்குத்து, நாலாவது கிடைமட்ட அல்லது செங்குத்து பட்டைகள். ஸோ இப்போ நம்ம சொன்னதில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ரெண்டுத்தையும் வரைய முடியாது, ரெண்டுத்தையும் தனித்தனியாக வரையலாம். ஸோ கிடைமட்ட அல்லது செங்குத்து பட்டைகள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஏன்னா முதல் ஆப்ஷனை பார்த்தோன்னே கிடைமட்டம் ஓகேன்னு தோணும், செங்குத்து ஓகேன்னு தோணும். அதான் ரெண்டுமே வரைகிறமே மற்றும் ஓகே அப்படின்னு தோணும். கிடையாது, ஒரே படத்தில் நம்மளால் ரெண்டுத்தையும் வரைய முடியாது. அப்போ கிடைமட்ட அல்லது செங்குத்து பட்டைகள்ன்றது தான் கரெக்ட். சரியா? 119 கோணம் ஏ பி என்ற கோணத்தின் நிரப்பு கோணமாகவும் சி என்ற கோணத்தின் மிக நிரப்பு கோணமாகவும் இருப்பின். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள். ஏங்கிறது பியோட நிரப்பு கோணம், பியின் நிரப்பு கோணம்னா அப்போ எப்படி எழுதலாம், 90 மைனஸ் பி. அதே ஏ அப்படிங்கிறது சியோட மிக நிரப்பு கோணம், அப்போ எப்படி எழுதலாம், 180 மைனஸ் சி. இப்படி இருந்தால் கீழே அவங்க சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுமே ஏன்றதால நம்ம இதை எடுத்து ஈக்குவல் பண்ணலாம். அப்போ 90 மைனஸ் பிங்கிறதும் 180 மைனஸ் சிங்கிறதும் ஈக்குவல், ஏன்னா ரெண்டுமே ஏவோட வேல்யூ. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மைனஸ் சி இந்த பக்கம் கொண்டு வரேன், இந்த மைனஸ் பியை அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ மைனஸ் சி இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் சி, 180 ப்ளஸ் 90 இங்கே வந்தால் மைனஸ் 90, 180ல் 90 போயிடுச்சுன்னா 90, மைனஸ் பி இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் பி. அப்போ பாருங்கள், சிங்கிறது பியை விட 90 அதிகமாக இருக்குது, சின்றது பியை விட 90 அதிகமாக இருக்குது. அவங்க இதை வச்சு தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்கள், சி என்பது பியை விட 90 டிகிரி அதிகம், ஆன்சர் சி. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டு நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ஆன்சர் கிடச்சிருது. சரியா? அடுத்ததாக 120 7 எண்களின் சராசரி 81, அவற்றிலிருந்து ஒரு எண் நீக்கப்படும் பொழுது மற்ற எண்களின் சராசரி 78ஆக அமைகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணின் மதிப்பு. 7 எண்களுடைய சராசரி, அப்போ 7 81 பெருக்கிறோம், 7 81 பெருக்கணும் அப்படின்னா 7 8 56, 567. ஒரு நம்பரை நீக்கிடுறாங்க, அப்போ 7ங்கிறது 6 ஆகிடும். அப்போ சராசரி என்னவாயிடுதுன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா 78 ஆகுது. அப்போ 6ஐயும் 78ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னும்போது 468. ஸோ 567 468 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 99. அப்போ நீக்கப்பட்ட எண் என்னவாக இருக்கும் அப்படின்னா 99, 99ஆக இருக்கும். சரிங்களாம்மா? இதோட இந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ முடியுது. 18/10/2022 ஃபோர்னுக்கான ஆன்சர் கீயை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.